மக்கள் அவரை எப்படி பார்க்குறாருன்னு பார்க்கணும். அவர் சொல்கிறாருல, என் குடும்பத்தில் வந்து ரத்தம் சிந்திச்சிருக்கிறேன்றாரு. அந்த காஷ்மீரில் போயிட்டு அந்த ராணுவ இதில் வந்து பணியில் வந்து பேசுகிறாரு. அதெல்லாம் இமோஷ்னலான ஸ்பீச்சு. ஆர்மியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அக்னி வீரர்கள்லாம் வந்து ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி செய்திகள் ஏன் கசிய விடுறீங்க? நல்லது கிடையாது. எங்கன்னா பிஜேபியில் மோடி ஒரு வருஷம் இருந்துருவார், 75 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட், அமித்ஷா தான் அப்படின்னு பிஜேபிக்காரங்க யாருன்னா பேசுகிறாங்களா? கெஜ்ரிவால் கிளப்பி விட்டார், குட்டையை கிளப்பி விட்டார். பிஜேபிக்காரங்க அது மாதிரி பேசுகிறாங்களா? இதெல்லாம் சைன் ஆஃப் வீக்னஸ். ஒரு ஆள் பிரதமர் வேட்பாளர், ஃபஸ்ட்டு நீங்கள் பிரதமர் வேட்பாளர் சொல்லாததே தப்பு. உங்களுக்கே உங்கள் மேலே தைரியம் இல்லை. வந்துட்டார், அமேதியில் நிற்க வைக்கிறீங்க, அப்புறம் தோற்று போயிட்டார், அப்புறம் இப்போ ராபேரியில் நிற்கிறாரு, வயநாட்டில் நின்ட்டார். முழுசாக அரசியலுக்கு வந்தாச்சு, அப்புறம் எதுக்கு முக்காடு? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ராகுல் காந்தி தான் பிரதமர், அவர் தான் வருவார், அவர் தான் உட்காரான்னு தீர்க்கமாக சொல்லுங்கள். எதுக்கு இவர் பேரை விட்றீங்க, அவர் பேரை விட்றீங்க? தமிழகத்தில் இருக்கிற ஒருத்தர் முக்கிய பதவி கிடைக்கும், எதுக்கு இதெல்லாம் கொளுத்தி போட்டுட்ருக்கிறீங்க?